அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தூக்கத்துல ரின் ரின் ரின்னு உளறிக்கிட்டே இருந்தியே, உனக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி துணி துவைக்கிற பவுடர் வித்துட்டு இருந்தியா என்ன? சில சமயம் நீ முட்டாள் முட்டாள் முட்டாள்னு சொல்லிட்டு இருந்த, அதுவும் முட்டாள் ககாஷின்னு சொன்ன. அடிக்கடி இவன் இப்படிதான் எதையாவது உளறிக்கிட்டே இருப்பான். முட்டாள் ககாஷினா என்ன தெரியல, பேசாம அவன்கிட்டயே கேட்டு பாக்கலாம். டேய் தம்பி, எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேக்கட்டுமா? கேளியா? இயற்கை உபாதை, அதாவது வயத்த கலக்கிறப்ப உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா பிளீஸ்? ஏயா கக்காஷி பத்தி கேப்பீங்கன்னு பார்த்தா கக்கா போறது எப்படின்னு கேக்குறீங்க. முக்கியமா இந்த சுருள் மண்டையா இருக்கானே, இவனுக்கெல்லாம் கக்கா போக வழியே கிடையாது, இருந்தாலும் ஆர்வத்தை பத்தியா? எல்லாம் என் தலையெழுத்து. கேவலம் கக்கா போறது எப்படி நீ இவ்வளவு ஆர்வமா கேக்குற உங்களோட எப்படி இருக்க போற, என்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்க போறேன்னு தெரியும். கேள்வி கேட்டு காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு. சுருட்டு நீயே வச்சுக்கடா உன் மன்னிப்ப. ஐயோ, இவனுக்கு 2 பேரோட சேர்ந்து நான் என்னைக்கு பைத்தியம் முடிச்சு ஓட போறேன்னு தெரியலையே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.